சீர்காழி அடுத்த கொள்ளிடத்தில் நிலையான கண்காணிப்பு குழு உரிய ஆவணம் இன்று எடுத்து வரப்பட்ட வெளிநாட்டு கரன்சி மற்றும் இந்திய ரூபாய் பறிமுதல். மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்த கொள்ளிடம் சோதனை சாவடியில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தலைமை உதவியாளர் சுதமதி தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து வேளாங்கண்ணி சென்ற சொகுசு காரினை நிறுத்தி சோதனை செய்தபோது புதுச்சேரியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் 1200 யூரோ கரன்சி இந்திய ரூபாய் மதிப்பில் 1,08,600 மற்றும் இந்திய ரூபாய் 25,000 ரொக்கம் என மொத்தம் ரூபாய் 1,33,600 எடுத்து செல்லப்பட்டது தெரிய வந்தது. உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து செல்லப்பட்டதால் அவை பறிமுதல் செய்து கண்காணிப்பு குழுவினர் சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவனிடம் ஒப்படைத்தனர்.